வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி செஞ்சு கட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு உள்ளே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணிடுங்க. நல்லா கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டுருங்க. இந்த சால்னா வந்து எல்லா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லா கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த சால்னா செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. சத்தரத்தில் செஞ்சிடலாம். அதேமாதிரி வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சு சும்மா சூப்பராக டக்குன்னு செஞ்சு வேலையை முடிச்சுட்டு நல்லா சுருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதங்க வேண்டியதான். தக்காளி வெங்காயம் இருக்குல்லையே அதோடு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் புதினாவும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் தான் சால்னாக்கு ஒரு மணமே கிடைக்கும். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னா மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம். மசாலா ஐட்டம் என்னென்னா 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, நம்ம குழம்புக்கு போகிற சிக்கன் மசாலா இருக்குல்லையா அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அளவு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுவும் நம்ம போய் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி தேங்காய்லாம் சேர்த்தா தான் நல்லா வந்து சால்னா வந்து க்ரீமியாக இருக்கும். முந்திரி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கசகசா இருக்கு இல்லையா, கசகசா வந்து ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிரும். ஊற வச்சு அதை ஒரே 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது உங்ககிட்ட வந்து முந்திரி இல்லைன்னா முந்திரிக்கு போதும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா முந்திரி வந்து 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். எது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அம்மா இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு அளவு தேவையான அளவு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு போடுங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடிட வேண்டியதான். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நான் ஃபோனில் எடுக்கிறனால உங்களுக்கு புகை அடிக்கிறனால எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.